ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். வெளியே வா. ஆமென். தலைப்பு என்ன? வெளியே வா. எதை விட்டு வெளியே வரணும்? பாவத்தை விட்டு வெளியே வா. அதுக்கப்புறம் இந்த பாவம் என்று சொல்லும்போது, பாவம் முதலில் ஆசையாக தோன்றுகிறது. பாவம் எப்படி வருது? ஆசையாக இருக்கும் இல்லையா? கவர்ந்து இருக்கும். அதே போல் பாவம் மனசாட்சியை மங்க செய்கிறது என்று பார்த்தோம். அப்படி நம்ம ஒருத்தன் துணிஞ்சு பாவம் செய்கிறோன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம ஜெபிக்கிறோம், திருச்சபைக்கு போகிறோம். ஆனால் துணிகிற பாவம் செய்கிறோமே, மனசாட்சியை மங்க செய். மனசாட்சியெல்லாம் போய் சொல்கிறியடா, உனக்கு மனசாட்சி வேணாவா அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம்ல, எத்தனை பேர் சொல்லியிருக்கோம். அப்போ மனசாட்சியை மங்க செய்கிறது. பாவம் ஜெப ஜீவியத்தை வேத வாசிப்பையும் நம்மிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குமானால் அவன் ஜெபிக்கவே மாட்டான். தேவனோட அந்த ஐக்கியமே இருக்காது, கம்யூனிகேஷனே இருக்காது. பைபிள் படிக்க மாட்டான், துதிக்க மாட்டான் இல்லையா? பைபிள் ரீடிங்கும் இருக்காது. வேதத்தை படிக்க மாட்டான், ஒரு வசனம் கூட படிக்க மாட்டான் இல்லையா? அப்போ ஒரு வசனம் தான் படிக்கக்கூடாது சொல்கிறேன். சில பேர் டெய்லியும் வாக்குத்தத்தத்தை மட்டும் படிச்சுட்டு போவாங்க. இந்த மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி, டெய்லி ஒரு மிட்டாய் போட்டு, கடலை மிட்டாய் போடுற மாதிரி. அல்லேலூயா. இப்போ நான் கேட்கலாம், எத்தனை பேர் டெய்லியும் பைபிள் படிக்கிறீங்க, எத்தனை பேர் டெய்லியும் பைபிளை வேதத்தின் பேரும் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் கேட்கல. ஆமென். அதே போல் பாவம் நம்மை உலக ஆசைகளில் சிக்க வைக்கிறது. உலக ஆசைகளில், கன்னி வலைகளில் சிக்க வைக்கிறது. பாவம் ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்குகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போன ஜீவியம். நம்ம ஆவியில் அனலாக இருக்கிறோமா? ஃபயராக இருக்கிறோமா? இல்லை. ஆகவே இந்த பாவமான கிரியைகளிலிருந்து, பாவமான காரியங்களிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். இன்னும் எத்தனை வருஷம் தான் நீ பாவத்தில் வாழ போகிற? வருஷம் ஒரு பொறுத்துன, நியூ இயர் அப்போ பொறுத்துன, நான் ஒழுங்காக பைபிள் படிப்பேன், ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன், கர்த்தருக்காக வாழ்வேன், பொய் சொல்ல மாட்டேன், சரியான நேரத்துக்கு வருவேன், பொறுத்துனையா பண்ணுவோம், சக்கரை பொங்கல் மாதிரி. அல்லேலூயா. சக்கரை பொங்கல் என்ன ஆகிடும்? கரைஞ்சி போயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Jesus. Hallelujah. கொஞ்சம் ஷார்ப் வச்சுருங்க. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்க தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். சீனிவாசன் என்கிற ஜேக்கப், தமிழில் சீனிவாசன், இங்கிலீஷில் ஜேக்கப். ஏன் தமிழே கூட சொல்லாம சீனிவாசலு என்கிற யாக்கோபு. அப்போ உன்னை மீட்டெடுக்க ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? தன் ஜீவனை கொடுத்துருக்கிறாராம். அப்போ நீ யாரு? நீ ஸ்பெஷல். நீ யாரு? சாதனால் கிடையாது. ஏன்னா உனக்காகவே ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்துருக்காரு. நம்ம வெளியேற பெற்றவன் தானே. வெளியேற பெற்றவனாய் நம்மை மாற்ற வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறாருங்க. அவரோட ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணா போகக்கூடாது. அல்லேலூயா. அவர் உனக்காக எனக்காக சிந்தின ரத்தம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க விசேஷமானவர்கள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, விசேஷமானவங்க. நீ பாவம் செஞ்சனா சொல்லுங்க, நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அவர் ரத்தத்தை வீணாக்குறீங்கன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. ஆண்டு ரத்தத்தை வீணாக்குறீங்களா? அவர் ரத்தத்தை சிந்துவதற்கு நீங்களே காரணமா இருக்கிறீங்களா? சற்று யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம். ஆமென். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையாவையும் சுத்தம் செய்யும். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையாவையும் சுத்தம் செய்யும். பாருங்க, தலைமையில கை வச்சு. ரத்தம், இயேசு ரத்தம். கொயர் டீம்ல என்னாச்சு? ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையாவையும் சுத்தம் செய்யும். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையாவையும் சுத்தம் செய்யும். அல்லேலூயா. இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே. நம்ம பிள்ளைங்க ஆக்டிவாக இருக்குன்னா எழுதி நின்று ஆக்ஷன் பண்ணணும். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா, சாதாரணமாக பிரச்சனை இல்லை. ஆமென். உள்ளே இருக்கிறவன் திட்டுவான், பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே அப்படின்னு. அவன் உள்ளே உட்காந்து துதிப்பான், நீங்கள் உட்காந்து அவன் சுற்றினே இருப்பான். அல்லேலூயா. மற்றவங்க எழுதி நில்லுங்க, பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. எனக்கு பயம், அபிஷேகத்தை நிரம்பும் போது எங்கே அவங்களை இடிச்சு தள்ளுருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அல்லேலூயா. ரத்தம், இயேசு ரத்தம். கரங்களை உயர்த்துங்க. அந்த ரத்தம், கல்வாசின ரத்தம் உங்கள் கரம் அவரோடு கரத்தோடு கூட இணையும். ஆமென். அல்லேலூயா. ஒரு எல்லோ கலர் ஷர்ட் போட தம்பி, இங்கே வா. எல்லோ கலர் சட்டை தம்பி எல்லோ கலர் சின்ன பையன், சின்ன தம்பி. அல்லேலூயா. வா, இங்கிட்ட வா, அப்படி ஏறி வா. அல்லேலூயா. சிறுவர்களின் இடத்தில் வருவதற்கு தடைப்பண இடம் கொடுங்கள். இப்போ இதான் கை, இந்த கை தூக்கு. இந்த கையோடைய இணைஞ்சிடும். ஆமென். அதே போல் நீங்கள் கையை உயர்த்தும் போது கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இணைய போகிறது. ஆமென். அல்லேலூயா. சாலமா உட்காந்து கை தூக்குமா. அல்லேலூயா. உங்கள் கரத்தோட யாரோட கரம் இணைய போகுது? ஏசப்போட கரம், ஆணிகள் பாய்ந்த கரம் இணைய போகுது. ஆமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் என்ன தொட போகிறது? அப்போ இந்த கரத்தில் பாவம் செய்யலாமா இனி? அல்லேலூயா. என்ன பாஸ்டர் வச்சிங்களே ஆப்பு. அல்லேலூயா. அவரு உனக்காக எனக்காக இங்கே குத்தப்பட்டாருங்க. அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு வைக்கிறேன் குச்சி, அசையாமல் இருக்கிறதுக்காக. புரியுதா? இப்போ மேலே கர்த்தருடைய கரம் உங்களை தொட போகிறது. ஆமென். அவருடைய ஆணிகள் பாய்ந்த கரம் உங்களை தொட போகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த லிரிக்ஸ் எடுத்துட்டீங்களா? லிரிக்ஸு. அல்லேலூயா. ஆமென். நீ போட்டு தம்பி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பார்த்து இருங்க. அல்லேலூயா. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையாவையும் சுத்தம் செய்யும். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையாவையும் சுத்தம் செய்யும். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையாவையும் சுத்தம் செய்யும். ஆக்ஷனோட செய்யலாமா? ஆமென். உன் கரத்தை நீங்கள் ஆண்டவரே, என் கரம் உங்கள் கரத்தோடு இணையணும் ஆண்டவரே. நல்லா வலது கையை உயர்த்துவோமா? என் கரம் உங்கள் கரத்தோடு உயர்த்தணும். எல்லாம் உயர்த்துங்க. அல்லேலூயா. தம்பி சீனுலு உயர்த்து. அல்லேலூயா. இந்த கரத்தை என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவர் கரத்தோடு இணைக்க போகிறீங்க. உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ரத்தம், அவர் சிந்தின ரத்தம் உன் கரத்தோடு இணைய போகிறது. அல்லேலூயா. ஆமென். அவர் விலாயிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் அவரை குத்தின தந்தான். அவனுக்கு பார்வை இல்லாமல் இருந்துச்சு ஒரு கண்ணு. அதை பட்ட மாத்திரம் அவன் சுகம் பெற்றானா. ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருக்கலாம்,
ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம், ஒருவேளை சுகவீனத்தோடு இருக்கலாம். அவர் ரத்தம், அல்லேலூயா, பாய்ந்தோட ரத்தம் உன்னை தொடும் பொழுது உனக்குள்ள சுகம் வரும், உனக்குள்ள பலன் வரும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்றீங்க. விசுவாசித்து அல்லேலூயா, உனக்குள்ள விடுதலை வரும். எங்க இயேசு கிறிஸ்து ரத்தம் இருக்கோ அங்க விடுதலை. அல்லேலூயா. சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லாவையா. இப்படி ஆக்ஷன் பண்ணுங்க. ரத்தம், இயேசு ரத்தம், தலைமையில கை வச்சு எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லாவையாவை சுத்தம். எல்லாம் குனிங்கம்மா. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் ஆதி காலத்தில் வியாதியாவும் அற்புதமாய் சுத்தப்படுத்தியவே. உங்க கைய உயர்த்துங்க. கர்த்தர் கரத்தை தொட போகிறாரு. உங்க கரத்தோட கர்த்தருடைய கரம் இணைய போகிறது. உங்க வாழ்க்கையில வியாதி இருந்தா கர்த்தர் நீக்க போகிறார். அல்லேலூயா. ஆதி காலத்தில் வியாதியாவும் அற்புதமாய் சுத்தப்படுத்தியவே. ஆத்துமை எல்லாம் ராட்சியும் ஐயா. ஆத்மநாயக ஏசையா, ஆத்மநாயக ஏசையா. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லாவையாவை சுத்தம் செய்யும். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லாவையாவையும் சுத்தம் செய்யும். வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே, பரம ஔஷத நீர்தானையா. வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே, பரம ஔஷத நீர்தானையா. பிசாசின் பிடியில் விடுதலை உண்டு, மாறாதவும் ரத்த வல்ல. கரையில உயர்த்துங்க. மாறாதவும் ரத்த வல்லமையா. ரத்தம், பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறாரு. உன் கரம் கர்த்தருடைய கரத்தோடு இணையும் பொழுது ஒரு மகா பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஐந்து காயங்கள் ஆறாக ஓடு, ரத்த வெள்ளம் சொரிந்தீரையா. ஐந்து காயங்கள் ஆறாக ஓடு, ரத்த வெள்ளம் சொரிந்தீரையா. பாவியம் என்னை மன்னியும் என்று கெஞ்சும் இந்த வேளையிலே, கெஞ்சும் இந்த வேளையிலே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கை கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லாவையாவையும் சுத்தம் செய்யும். வெள்ளி அல்ல பொன்னுமல்ல விலையாக சிலுவை நீர் கொடுத்தீ. வெள்ளி அல்ல பொன்னுமல்ல விலையாக சிலுவை நீர் கொடுத்தீ. விலையேறிய ரத்தம் எனக்காக ஈந்து சொந்தமாக என்னை கொண்டி, சொந்தமாக என்னை கொண்டி. ரத்தம், இயேசு ரத்தம் என் பாவ அழுக்கை கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லாவையாவையும் சுத்தம் செய்யும். ரத்தம். கார்த்திகா ஆக்ஷன் பண்ணு. எல்லா பாவ கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லாவையாவையும் சுத்தம் செய்யும். அல்லேலூயா. உட்காருங்க உட்காருங்க. God bless you, God bless you. அல்லேலூயா. ஆமென். எங்க எல்லாம் விட்டோன்னு ஓடுறீங்க எல்லாம் ஒரே நேரத்தில்?
அல்லேலூயா, ஆமென், பிரைஸ். அதாவது விட்டு அவங்க 3 பேரை நிற்க வச்சு நான் என்ன சவுண்டு ஆக்ஷன் பண்ணி வச்சிருவேன். நான் ஆக்ஷன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? என்னம்மா புது பொண்ணே, என்னுடைய இளைய மகள் சொல்லு, ரெடியா? ஓகேவா? ஆக்ஷன் ரெடியா? என்ன சிஸ்டர்? அல்லேலூயா, முக்காடு போடுங்க சிஸ்டர். ஆமென், சரி, ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என்ன கோளாறு ஆயிடுச்சா? அல்லேலூயா, ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ எவ்வளோ பார்த்தீங்களா, அவன் ரத்தத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? ஆமென். இந்த பாடலை ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. அப்போ ரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் உங்களை மூடிக்கொள்வார். நீங்கள் அறிக்கை செய்து பாடப்படதான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதி மறந்தால் திரும்பி வருவான். சில பேருக்கு ஒரு வழியாக போன பிசாசு 7 வழியாக திரும்பி வருவானாம். ஒரு அம்மா அப்படி தான் கேட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் கட்டோடிக்கிற ஊழியம் இருக்குது. அந்த கட்டோடிக்கிற ஊழியத்தில் போஸ்டர் போட்டிருந்தேன். அப்போ ஒரு மூத்த விசுவாசி எனக்காக கட்டு உடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்? ஏற்கனவே கட்டு உடைச்சாச்சே, அப்புறம் என்ன? அல்லேலூயா. நம்ம அனுதினமும் ரத்தத்தால் கழுவப்படணும். பரிசுத்தம் அனுதினமும் வேணும் நம்மளோட வாழ்க்கையில். டெய்லி எழுஞ்சிக்கிறோம், குளிக்கிறோம், பழு தேய்க்கிறோம் இல்லையா, சென்ட் அடிச்சுக்கிறோம் புஷ் புஷ்ஷுன்னு. அல்லேலூயா, அது கேஸாக வருது. நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு வேணும். அதே போல் ரத்தத்தால் நம்ம கழுவப்படணும். ஆமென். ஈசோப்பினாலே சுத்திகரியும். ஆமென். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். ரத்தத்தால் கழுவப்படணும். பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அது முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில். பிரைஸ் தி லார்ட். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஸோ பாவத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வெளியே போயிட்டே இருக்கிறோம். இந்த பாவம் நமக்குள்ள என்ன ஆயிடுது, வந்து ஒட்டிக்கிடுது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ வெளியே வா என்று சொல்லும்போது தேவனை நோக்கி பார், உன் சந்ததி பெருகும் என்று ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து. வெளியே வா, உன் சந்ததி பிழைக்கும், தப்பி ஓடிப்போ அப்படின்னாரு. அல்லேலூயா, ஆமென். லோத்தும் அவருடைய குடும்பம். ஆனால் அவங்க பின்னிட்டு பார்த்துட்டாங்க, அவங்க மனைவி. ஆமென். இன்னைக்கு அநேக பேர் அப்படி தான் பின்னிட்டு பார்க்குறீங்க. முன்ன ஒரு கால் எடுத்து வச்சு போயிட்டீங்கன்னா பின்னிட்டு பார்க்கவே கூடாது. ஆமென். பின்னிட்டு நீங்கள் இளையகுமார் நினைக்காதீங்க. அல்லேலூயா, பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆமென். அப்போ அக்கினி தேசத்தை அழிக்கும்போது பின்னிட்டு பார்த்தாங்க. லோத்து மனைவி உப்புத்துணாவை மாறிவிட்டாங்க. அதனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு தெரியுமா? அது ஹிஸ்ட்ரிக்கல் வரலாறு எடுத்து நீங்கள் பாருங்கள். லோத்துடைய சம்பவங்கள் என்ன ஆயிற்று என்று. அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு இது நம்ம பார்த்துட்டோம். மூன்றாவது ஆண்டவர் சொன்னார், எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 37:1 பைபிள் படிக்கிறவங்க மைக்கில் எடுத்து படிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. ஆமென். ஆண்டவர் சொல்ற எசேக்கியேலை பார்த்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய். அல்லேலூயா, ஆமென். ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். சொல்லும்பொழுது இங்கே நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும்போது அந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளே போக வேண்டும். உங்கள் இருதயத்திலேருந்து பிசாசனம் என்ன செய்யக்கூடாது, வசனத்தை தூக்கி போட்டக்கூடாது. அப்படியே தூக்கி போடுவான். அதுதான் ஆண்டவர் சொல்ல, இந்த வசனத்தை இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்துக்கொள். எத்தனை பேர் நீங்கள் டைரி எடுத்து நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா, ஆமென். நாங்கள் தேவன்கிட்ட கேட்டு நாங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறோம்.
ஆனால் அதை நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கைங்க ப்ராக்டிக்கலாக பண்ணுவீங்க? நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. அல்லேலூயா, ஆமென். அவ பார்க்கும்போது அங்கே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கை வந்து அமரப்போகிறது. ஆமென். இந்த ஆமென்லாம் பத்தாது. ஆமென். கர்த்தருடைய கை என் மேல் வந்து அமரப்போகிறது. ஆமென். பாசா மேலே மட்டும் வரப்போதா தெரியல. அல்லேலூயா. உங்கள் கரத்தோட கர்த்தருடைய கரை இணைஞ்சுதா? உங்கள் ரத்தத்தோட அவர் ரத்தம் இணைஞ்சுதா? உன் பாவி பிளட்டு இப்போ பரிசுத்த பிளட்டாக மாறிடுச்சு. நெகட்டிவ் பிளட்டு பாசிட்டிவாக மாறிடுச்சு. உன் அசுத்த ரத்தம் பரிசுத்த ரத்தமாக மாறிடுச்சு. ஆமென். என்ன மாப்பிள்ள ஆமென காணோம். ஆமென். நான் என்ன சொன்ன புரியுதா? என்ன சொன்னேன்? சிந்தனையை சிதற விடக்கூடாது, கவனிக்கணும். அல்லேலூயா. நம்ம கையை வைத்து ஜெபிக்கும்போது நம்ம ரத்தம் என்ன ரத்தம்? கெட்டுப்போன ரத்தத்தை, அல்லேலூயா, ஆண்டவர் ரத்தம் இணையும் பொழுது அது பரிசுத்த ரத்தமாய் மாறிற்று. உனக்குள்ள ஓடுது பரிசுத்த ரத்தம். அந்த வல்லமை, அந்த ரத்தம், அல்லேலூயா, பரிசுத்தம் உள்ளது. அது தேவ பலனா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உனக்குள்ள ஓடுது என்ன ரத்தங்க? இயேசு ரத்தம். சரி, எனக்குள்ள ஓடுது இயேசு ரத்தம். நல்லா மாலை தரிசு. எனக்குள்ள ஓடுறது எங்க அப்பா ரத்தம். அல்லேலூயா, ஆமென். தெம்பா சொல்லலாம். ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், நெகட்டிவ்லாம் தேவையில்லை. எனக்குள்ள ஓடுது எங்க அப்பா ரத்தம். ஆமென். அப்ப உன் சிந்தை மாறும், உன் பேச்சு மாறும், உன் செயல் மாறும், உன் எண்ணம் மாறும். உனக்குள்ள அபிஷேகம் இறங்கும். அல்லேலூயா. என்னை எழுந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாய். அல்லேலூயா. உனக்குள்ள நீ தேவனுடைய வார்த்தையை நீ சொல்லும்போது, ஜெபிக்கும் போது அந்த காரியம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அபிஷேகத்தை உன் மேல கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமென். கர்த்தருடைய கை என் மேல் வந்து அமர்ந்து. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு சிரசின் மேல கர்த்தருடைய கரம் வந்து அமரப்போகிறது. இந்த ஆராதனை முடிச்சுட்டு போறதுக்குள்ள அல்லேலூயா, கர்த்தருடைய கரம், ஆமென். அவருடைய கரம் உங்க கரம், உங்க கரம் அவருடைய கரத்தோட இணைந்தது. அவருடைய கரம் உங்க கரத்தோட இணைந்தது. அவர் ரத்தம் உங்க ரத்தம் இணைந்தது. ஆமென். இப்போ அவருடைய கரம் உங்க சிரசின் மேல வந்து அமரப்போகிறது. அல்லேலூயா. உனக்காக முள்கிரீடம் அவர் சூட்டப்பட்டிருக்கார். உன் தலைக்கணம் போக்க அவர் தலையில முள்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் திமிரான பேச்சு, ஆணவ பேச்சு, அல்லேலூயா, எல்லாம் சொல்லியிருக்கிறோம். திமிரான பேச்சு. ஒரு மக அப்படிதான் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது அவங்க வேற வார்த்தை சொன்னாங்க. நான் இங்கே மாற்றி சொல்கிறேன். அல்லேலூயா. கொண்டுடுவேன் வந்தா உன்னை அடிச்சிடுவேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. அப்போ எல்லாம் மாறணும். எப்படி? அப்போ கர்த்தருடைய கரம் எங்கே இருக்கணும்? சொல்லுமா ஏஞ்சல். அம்மே, கர்த்தருடைய கரம் எங்கே இருக்கணும்? என் மேலே கர்த்தர் கரம். அப்புறம் ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலையா? சொல்லுங்க. கொயர்ல ரெடியா இருக்கணும். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஓ, ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. எனக்கு வேற மணி ஓடிட்டே இருக்கு. நான் கரெக்டாக ஆரம்பித்த டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னு 9 மணிக்கு ஆரம்பித்தா 11:30 மணிக்கெலாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 9:15 தான் ஆரம்பித்தேன். அப்போ எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 12:15, 10 மணிக்கா? என்னப்பா அது எடுத்துட்டிங்களா? ஹேண்ட் ஆஃப் கார்டு. அல்லேலூயா, ஆமென். இங்கே ஒரு தோட்டம் காணும். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா காணும், ஒன்றையும் காணும். என்னத்தான் சொல்லுதுன்னு தெரியல. அல்லேலூயா, ஆமென். தோட்டத்தில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஹேண்ட் ஆஃப் காட் என் மேலே, கர்த்தருடைய கரம் உன் மேலே இருந்துச்சுன்னா 411 ஜபத்தலையா? அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு செய்தி அதான், கர்த்தருடைய கரம் என் மேலே. அல்லேலூயா. அவன் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு கரங்களை தட்டுவோமா? ஆமே. நீ தள்ளப்பட்டு கிடக்கலாம்,
நீ ஒதுக்கப்பட்டு கிடக்கலாம், நீ யூஸ்லெஸ் சொல்லலாம், நீ டேஸ்ட்லெஸ் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் என்னைக்கு உன் கர்த்தரோட இணைஞ்சதோ, யூ ஆர் த ஒன் ஆஃப் தி. அல்லேலூயா, யூ ஆர் த ஒன். ஆமென். நாயா உங்ககிட்ட சொல்லுது, நம்ம மாடுகிட்ட சொல்லாமல் இருக்குது, மாடே நீ தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும். அப்படின்னா ஆமென், நீ தான் நம்பர் ஒன்னு சொல்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கெவின் இருக்கிறாரு, இப்போ என்னவா இருக்கிறீங்க? நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் என்னவா இருக்கிறீங்க? குவாலிட்டி. உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் தான் நம்பர் ஒன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தம்பி முரளி, நீங்கள் ஆஃபீஸ் என்னவா இருக்கிறீங்க? ஐடி சப்போர்ட்டு. ஐடி சப்போர்ட் நீங்கள் தான் நம்பர் ஒன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தம்பி நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? டிரைவர். யூ ஆர் த பைலட் நம்பர் ஒன். அல்லேலூயா. மஞ்ச வாட்டா பைலட்டுங்க அப்படி. அல்லேலூயா. ஓவர் த ஸ்பெஷல். சொல்லுமா கார்த்திகா. கலெக்ஷன் நீ தான் நம்பர் ஒன். கலெக்ஷன். இல்லை குடிப்பியா இல்லை வந்துடும்ல, இல்லை வெட்டிடும்ல, அப்படிலாம் சொல்ல போகிறோமா? கலெக்ஷன் இப்போ மட்டிக்கிட்டி கட்டத்துக்கு உள்ள வச்சுட்டு வந்துட்டாங்க. அல்ல பார்த்து பேசுங்க, அன்பாக கேளுங்க. அண்ணே என்ன அண்ணன் ஒன்னே போமா அப்படின்னு வாங்க போல. அல்லேலூயா. சரி கேளுங்க, சொல்லுங்க. நீங்கள் கட்டினா தானே எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்கண்ணே. அல்லேலூயா. ஒழுங்காக கட்டுங்கண்ணே. சரி பாவம் என்ன இது, சரி கட்டிடுவாங்க. அல்லேலூயா. நீ திமுறா பேச வச்சுக்க, ஃபோனை வெய்மா அப்படின்றான். அண்ணே ப்ளீஸ்ண்ணே கட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி போகிறேன். நம்ம நீ வேற சொல்லிட்ட அப்படியே, சரி ஓகே கட்டிடுமா பண்ணுவான். அல்லேலூயா. நீ தான் நம்பர் ஒன் கலெக்ஷன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? வேலை செய்யலாம் கை தூக்குங்க. ஏன் மாஸ்டர் எப்போ வேலைக்கு போன சொல்லவே இல்லை? ஆமென். 2 வாரம் ஆச்சா? தோத்துறோம். தம்பி நீ என்னப்பா ஓட்டுற? ஆட்டோ ஓட்டுற. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதில் நீங்கள் தான் நம்பர் ஒன். அல்லேலூயா. குடும்ப ஸ்திரீகள், குடும்ப ஸ்திரீ, அல்லேலூயா. குடும்ப தலைவினா உங்களை மாதிரி வேறு ஆலயம் கிடையாதுங்க. என் மருமக மாதிரி வேறு யாரும் கிடையாது. நம்பர் ஒன் மருமக. அல்லேலூயா. என்ன தாளாட்டுறதுலையும் போஷிக்கிறதுலையும் அப்படி சொல்லணும் உங்கள் மாமியார்லாம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவாங்களா? கங்காவை குறித்து சொல்லணும். ஆமென். கங்கா குறித்து சொல்லுவாங்க நல்லா. ஆனால் என்ன பார்த்துக்கும் பியூலான்னு சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? நீ பியூலாவாக மாறணும். உன் பேச்சில், உன் நடக்கல எல்லாம். வீட்டில் என்ன சொன்னாலும் சரி, நீ கங்காவாக இருக்கிறனால்தான் அவங்க மங்காத்த ஆடுறாங்க. நீ பியூலா இருக்க பாரு, நீ பியூலா இருந்து பாரு, அவங்க மங்காத்த ஆட மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். பிரைஸ்ல நீ பியூலாவாக மாறணும், கங்காவாக மாறக்கூடாது. அல்லேலூயா. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏஞ்சலுக்கு புரியுது, நல்லா பார்க்குறீங்க தான். அல்லேலூயா, ஆமென். இப்போ கர்த்தர் உங்கள் தலையெழுத்தை மாற்றப் போகிறார். ஆமென். அடுத்த வாரம் சாட்சி சொல்ல போகிறீங்க. எனக்கு வேலையே கிடைக்கலப்பா, என்னப்பா பண்ணுறது? அல்லேலூயா. கவலையே படாத. ஆமென். உன்னை குடும்ப ஸ்திரியாக மாற்றுவார். அல்லேலூயா. ஆர்டர் என்ன சித்த வச்சுக்கிறார் செய்வார். ஆமென். நம்ம இதுக்கு சும்மா அழகாக ஜாலியாக சுற்றுறதுக்குள்ளே போயிட்டு குடும்ப ஸ்திரியில் போடணும். ஆமென். சரி கர்த்தர் நடத்துவார். ஆமென். உங்கள் தலையெழுத்தை மாற்றப் போகிறார். தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. And of God என் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். தலைமையில கை வச்சு, நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். ஏஸ்ரா நான், நெகேமியா நான், என் மேலே. கொஞ்சம் மைக்க கீழே வச்சு பாடுங்க. என் மேலே கர்த்தர் கரம். என் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். And of God என் மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த குரோ.
நிமிரக்கூடாது. கூனியை என்று நிமிர செய்து நேசர்காரம் நிமிரக்கூடாது. கூனியை என்று நிமிர செய்து நேசர்காரம் கொடுக்க கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம் கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம் hand of God மேலே ஆமே hand of God என் மேலே. நீங்க என்னென்ன கேட்கிறீங்களோ இயேசு நாமத்துல அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. தலைக்கல் தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. hand of God என் மேலே. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். அப்ப பாருங்க கர்த்தருடைய கரம் யார் மேல வந்து அமர்ந்துச்சா? எசேக்கியா மேல வந்து அமர்ந்துச்சா. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் ஆமென். கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. கர்த்தருடைய கரம் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க எப்படி இருக்கணும்? ஆவியாருடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும். அனலாய் இருக்கணும். அக்னியாய் இருக்கணும். ஆமென். புஷ்பானம் மாதிரி இருக்கக்கூடாது. தீபாவளிக்கு எத்தனை புஷ்பானம் போச்சு தெரியல மழையில். அல்லேலூயா ஆமென். நான் ஜெபிச்சேன், ஆனால் ஜெபிக்க மறந்துட்டேன். சாப்பிட மறக்கல. அல்லேலூயா. ஜெபத்தை மறந்துட்டோம், வேத வாசிப்பை மறந்துட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். அல்லேலூயா. சாப்பிட்றத மட்டும் மறக்கல. அல்லேலூயா ஆமென். நீங்க பாருங்க கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி இங்க வந்திருக்கிற அன்பு ஜனங்களே, உங்க ஒவ்வொருத்தரையும் அக்னியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய கண்களை தரிசன கண்களை திறக்க போகிறார். ஆமென். உங்க ஆவிக்குரிய கண்களை பார்த்தீங்க, இனி தரிசனங்களை காணக்கூடிய கண்களாய் மாறப்போகிறது. உங்க கண்கள் பரிசுத்த கண்களாய் இருக்கணும். ஆமென். உங்க கண்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்த கண்களாக இருக்கணும். அல்லேலூயா ஆமென். செல்ஃபோனில் டிவியில் அல்லேலூயா தேவையில்லாத காரியம். ஆமென். அப்படி தான் யூடியூப்பில் வந்து பாடல் பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா பரிசுத்தமே போயிடும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேட்குது, நீங்கள் தனிமையாக இருக்கீங்களா? இந்த கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களோட லிங்க் ஆகி அன்பா பேசுவோம். வம்பா போயிடும். அல்லேலூயா ஆமென். தொலைபேசியில் அது கேட்குது. எப்படி? ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, ஃப்ரீயாக பேசலாம். ஆரம்பத்தில் ஹாய், ஆரோக்கிய ட்ரெஸ்ஸை போட்டு ஹாய். அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு ரீசார்ஜ் பண்ணுங்க, டச் பண்ணுங்க. அல்லேலூயா. என் மூஞ்சிக்கு பார்த்தீங்களா? என் கண்ணு பார்த்தீங்களா? கண்ணு மையை போட்டு லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே உருட்டோம். அவள் தான் காலி. அல்லேலூயா ஆமென். இப்படி தான் பிசாசு உள்ள பாம்பின் விஷம் போல வந்து இறங்குவான். தேனா அது விஷமானு தெரியாது. ஆமென் அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையான பிரோஜனமான காரியங்களாக இருக்குது. ஆனால் பாவம் பிசாசு என்ன பண்ணுறான்? அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த பாவப்பட்ட உலகத்தில் நீங்கள் பாவத்தில் தீட்டுப்படாதபடி பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு அக்னியாக இருந்தால் மாத்திரமே முடியும். ஆமென். நீங்கள் அக்னியாக இருந்தீங்கன்னா எந்த காரியமும் உள்ளே வந்து நெருங்காது. அதை ஃபயர் பண்ணிடலாம். ஆமென். ஸோ நான் அக்னியாக இருந்தா அக்னிக்கு விரோதமாக எது வந்தாலும் அதை நான் ஃபயர் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அக்னி என் மேல் வந்து இறங்கட்டும். அக்னியாய் மாறணும், கொழுந்து விட்டு எரியணும். அதுக்கு என்ன செய்யணும்? பலிபீடத்தில் அக்னி எப்போது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பலிபீடத்தில் அக்னி என்ன செஞ்சோமா? எரிந்து கொண்டே இருக்கணும். உன் பலிபீடத்தில் அக்னி எரிந்து கொண்டு இருக்கா? அல்லேலூயா ஆமென். தயவு செய்து சொல்றேன், நீங்க அனலா மாறுங்க. அக்னியை அனலை அவிழ்த்து போடாதீங்க, ஆவியை அவிழ்த்து போடாதீங்க. அல்லேலூயா. நீங்க ஃபயரா இருங்க. ஒருத்தன் உள்ள வர முடியாது, ஒருத்தன் நெருங்க முடியாதுங்க. பிரைஸ் அல்ல. ஏன் தெரியுமா? அல்லேலூயா.
நீங்க அக்கினி மத்தியில் இருக்கும்போது ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாருங்க. அல்லேலூயா. உன்னை கட்டியே போட்டு வைத்தாலும் சரி, உன் கையை கட்டு, பிசாசு உன் கையை கட்டுவான், உன் காலை கட்டுவான், உன்னை தூக்கி அப்படியே தூக்கி போடாலும் சரி. அல்லேலூயா. என்னதான் கையை கட்டினாலும் காலை கட்டினாலும் ஆவியானவர் உன் கூட இருக்கும்போது அந்த கட்டுகள்லாம் அறுக்கப்படும். கர்த்தர் உன் கூட இருப்பாரு. அல்லேலூயா. அந்நிய அக்கினி, அந்நிய காரியங்கள் உன்மேல் வந்து வராது. உன் வஸ்திரத்துல அந்த அந்நிய அக்கினி ஒரு வாசம் கூட வராதுங்க. உன் தலை மயிர் கருகி போவதில்லை. நீ வெந்து போக மாட்டா. ஏன்? கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அக்கினியை மேற்கொள்ளாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அக்கினி ஆண்டவரை நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே அக்கினியாய் மாற்றுங்க. ஆண்டவரே என்னை அக்கினியாய் மாற்றுங்க. அல்லேலூயா. அப்பா நெருப்புடா. என்ன சொல்றோம்? நெருப்புடா. யார் நெருப்புடா? சொல்லுப்பா, யார் நெருப்புடா? அல்லேலூயா. உலகத்தில் டைலாக் சொல்லுவான் சினிமாவில், நெருப்புடா. அல்லேலூயா. ஆமென். நீ எவனா இருந்து என்ன பண்ணிட்டு போட, எங்கள் பிரச்சனை கிடையாதுடா. எங்கள் அப்பா வானத்தை பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் சூரியனை உண்டாக்கின தேவன். நீ நிலாவில் காலை வச்ச மவனை போய் சூரியனில் காலை வைடா. முடியுமா உன்னால? முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஏமே நிலாவில் காலை வச்சுட்டான்ப்பா, அதனால சில்லுன்னு அமைதியாக கூலாச்சு போய் காலை வச்சுட்டேன். சூரியனை படைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ல. அல்லேலூயா. ஆமென். அங்கே போய் நீ போய் வைய. என்ற சயின்ஸ் தான் கடவுள் இல்லையா? அணுக்கள் திசுக்கள்லேருந்து எப்படி மிருகத்துலேருந்து மனுஷன் வந்தான். யாரா சொன்னது உனக்கு? அல்லேலூயா. என் தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி என்ன செஞ்சாரு? மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி, அது சாதாரண மண்ணு தான். ஆனால் அந்த சாதாரண மண்ணுக்குள்ள தன் நாசியிலிருந்து ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த மண் அல்லேலூயா ஜீவ சுவாசம் பெற்று உயிரடைந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு மண்ணா வந்திருக்கிறீங்க, நீங்க பொண்ணா போக போறீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு ஜீவ சுவாசத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஊத போகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டு தான் போக போறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். முதலாவது என்ன? கர்த்தருடைய கை என் மேல் அமரப் போகிறது. ஆமென். தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இரண்டாவது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் உங்க கண்களை திறந்து பாருங்க. அல்லேலூயா. உங்க கண்கள் ஆவிக்குரிய கண்களாக மாறும்பொழுது என்னை பார்க்கும்போது எப்படி இருப்பீங்க? இவரோ நீயோ தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. அப்போ உங்க பார்வை எப்படி இருக்கும்? உங்க கண்கள் தெளிவடையணும், வேதத்தை பார்க்கணும், தேவனை துதிக்கணும். கண்களை மூடி ஆவியானவரே அல்லேலூயா அப்படியே நீங்க கண்களை மூடி அப்படியே தேவனை ஆராதிக்கும் பொழுது அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. உமது சமூகம், உமது சமூகம் இவர் பாடுவார் இல்லையா? ஆமென். தனன தனனான தானனே வெட்கப்பட்டு போவது இல்லையா? அது மாதிரி இங்கே கத்துற மாதிரி மைக்கில் கத்தாதீங்க. அல்லேலூயா. அந்த பாடல் எடுங்க. அல்லேலூயா. ஆமென். ரெடியாக இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போ அவர் முகத்தை நீங்கள் தரிசிக்கணும், உங்கள் முகம் பிரகாசிக்கணும். ஆமென். மோசே தேவனை தரிசிக்க மலையில் போனாருங்க. மலைக்கு போயிட்டு ஆண்டவரை பார்த்து தரிசித்த உடனேயும் கீழே வந்த உடனேயும் மக்கள் மோசேயோட முகத்தை பார்க்க கூடாம இருந்துச்சான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதே போல நீங்க ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது உங்க முகம் பிரகாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை,
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் கண்களை மூடி பாடும்போது எனக்கு முன்பாக ரத்தின கற்களும் மாணிக்க கற்களும் அப்படியே அல்லேலூயா ஜொலித்து கொண்டே இருக்கிறது. உங்க கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி தரிசன கண்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட பார்ப்போமா? அல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரை தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. கண்களை மூடி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சாராமுக்கு எனக்கு கையை கொடுங்க. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லிட்டியா அனந்தம்பி? அல்லேலூயா. அப்பா புள்ள அனந்தம்பிங்க எல்லாம் ஓகே, சோத்திரம். மூன்றாவது, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீ உலர்ந்து போய் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி செத்து கிடந்தாங்களா? ஒரே கூட்டமா. ஒருத்தங்க மரிச்சு போயிட்டாங்கன்னா எப்படி அடக்கம் பண்ணணும் சொல்லுங்க? எப்படி அடக்கம் பண்ணணும்? மறுவாதியா பெட்டியை வச்சு அடக்கம் பண்ணணும். ஆனால் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே கூட்ட கூட்டமா ஆடு மாடு செத்து கிடக்கிற மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. மரியாதை அற்ற ஒரு நிலைமை. அல்லேலூயா. உனக்கு மரியாதையே இல்லையா? ஆனால் உனக்குள்ள கர்த்தருடைய ஆவி வந்துச்சுன்னா உனக்குள்ள மாலை மறுவாதி எல்லாம் தேடி வரும். நீ தேடி போகவில்லை, உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். யூ ரிசீவ் த மோர் பிளெஸிங்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென், அல்லேலூயா. நீ காலையில் ஒரு ஆராதனை பார்த்தங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய மெகா சர்ச். அந்த மெகா சர்ச்சில் பார்க்கும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அந்த மெகா சர்ச்சில் கீழே கீழே செப்பல் போடாமல் ஷூ போடாமல் நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு தேவனை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ப்ரெசன்ஸாக. அதே சபையில் மேலே இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்குது. பிரசங்க பீடத்தில் மல்டி கலரில் லைட்லாம் போட்டு கலர் கலராக போட்டு ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு பெண்கள் முக்காடம் போடலை, சால்வும் போடல. முக்காடு எதுக்கு போடணும்? ஷால் எதுக்கு போடணும்? அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை தான் காண்பிக்கணும், தவிர உன் அழகை கிடையாது. நான் பார்த்தேன், கீழே ஜூம் பண்ணி ஷூ எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். எல்லாம் ஷூ இருந்துச்சு. கீழே ஒரு வேஷம், மேலே ஒரு வேஷம். இன்னைக்கு திருச்சபைகள், இன்னைக்கு மெகா சர்ச் சொல்லும்போது மெகா திருச்சபையில் இப்படி நடக்குது.
நம்ம திருச்சபையில் ஒரு வெளிநாட்டில் ஒரு நண்பர் வந்தார், ஷூ போட்டு வந்தார். ஐயா நம்ம சபையில் அது அலோடு இல்லை சொல்லிட்டு அந்த ஷூவை கழட்டி எடுத்து போய் அங்கே வச்சோம். அல்லேலூயா. ஃபாரின் கல்ச்சரில் என்னமோ நமக்கு அது தெரியாது. நான் ஃபாரின் போனால் கூட ஷூவை கழட்டி வச்சு தான் பிரசங்கம் பண்ணுவேன். நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஆமேன். பார்ப்பீங்க. என் மனைவி தான் ஆமேன்னு சொல்லுது. நீங்களாம் வந்து நீங்கள் ஃபாரின் போய் பேச போகிறீங்களா பாஸ்டர்? அல்லேலூயா. என்னப்பா நானும் சாமும் போவோம், என்னப்பா பாட்டு பாடுவோம். அல்லேலூயா. ஆமேன். அப்போ நாங்களாம்ப்பா எல்லாரும் போகலாம், பிரச்சனையே கிடையாது. ஆமேன். அவன் கான்செப்ட் இருக்கிறான், மலேசியா கூட்டின்னு போயிட்டு அங்கே கூட்டின்னு போயிட்டு நம்ம அல்லேலூயா ஆவிக்குரிய ஆராதனை என்ன, இதாண்டா ஆவிக்குரிய ஆராதனை. ஆமேன். இன்னைக்கு மல்டி கலர் போட்டு அந்த மாதிரிலாம் ஆராதிக்கிறான். அதெல்லாம் ஒழுங்காக ஒழுங்கின்மை அதெல்லாம். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நீ என்ன ரசிகர் கூட்டத்தை கிரியேட் பண்ணுறியா? யூ ஆர் நாட் அ ஆக்டர். அல்லேலூயா. உன்னை ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு நிறைய லட்சக்கணக்காக பார்த்துட்டாங்க. அதனால என்ன அரியன்னு சொல்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து அதுக்கு ஒரு கூட்டம், ரசிகர் கூட்டம். ஆமேன். துதிக்கான மகிமை யாருக்கு உண்டாகணும்? ஆண்டவருக்கு தான் உண்டாகணும், மனுஷனுக்கு அல்ல, மனுஷனுக்கு அல்ல. இறங்கிடுமே கத்துடைய அக்கினி, கத்துடைய அக்கினி உங்க மேல வந்து அமரட்டும். கத்துடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே. கத்துடைய அக்கினி, கத்துடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே. அக்கினியை மாற்றுங்க இந்த மகள் மேல. கத்துடைய அக்கினி, கத்துடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கட்டுகளை உடைக்கிறேன், கட்டுகளை உடைக்கிறேன். உனக்கு விதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை. இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய அபிஷேகத்தின் வல்லமை இப்போது ஊற்றப்படட்டும். ரைட் நவ, ரைட் நவ. அக்கினியை மாற்றுங்க, மாற்றுங்க. கர்த்தருடைய அக்கினியை மாற்றுங்க, கர்த்தருடைய அக்கினியை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு புதுப்பிக்கிற வல்லமை, புதுப்பிக்கிற வல்லமை. அக்கினியை ஊற்றுங்க, அக்கினியை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஷபபபபப பிரபல துரபா. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இப்போது இந்த மகளுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். கட்டுகளை உடைக்கிறேன், கர்த்தருடைய அக்கினியை மாற்றுகிறார். ஓ கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய அக்கினி ஃபயர், ஃபயர் உன் கட்டிலை கத்த உடைத்தெறிகிறார், உன் கட்டிலை கத்த உடைத்தெறிகிறார். இயேசுவின் புதிய அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை இப்போது, இப்போது ரைட் நவ அக்கினியை மாற்றுங்க. இந்த மகன் அக்கினியை மாற்றுங்க இப்போது ரைட் நவ. ஜீவநதியாக மாறிடுமே. ரகபலன் தரலபா, ரகபலன் துரிவி அக்கரடலபா. கட்டில உடைக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இருமேல இறங்கட்டும். அபிஷேகம் இந்த மகள் மேல இறங்கட்டும். அப்பா உங்க அபிஷேகம் இறங்கி ராஜா இப்பொழுதே உங்க வல்லமை ஊற்றுங்கப்பா. உங்க வல்லமை அன்பு பிள்ளைகள் மேல ஊற்றினபடியால் நன்றி. ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்ட மக்கள் நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சகல துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம்.